அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அரபியர்களைப் போல ஆட்டம் போட்ட வெளிநாட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த குவைத்துடைய காவல்துறை மிக முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து வீட்டு பணிப்பெண் சித்ராவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளியிட்ட சமூக சேவகர் அலிபாய் அவர்கள் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து ஹாதிம் விசா, ஷூன் விசா, ஃபேமிலி விசா, விசிட் விசா தொடர்பான புதிய சட்டம் தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் அரபிக்காரனுங்க சில பேர் தான் ரூல்ஸை மதிக்காமல் தாறுமாறாக பாட்டை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு காரை ஓட்டுவானுங்க. இதை நம்மில் பல பேர் பார்த்துருப்போம். குறிப்பாக அவுட்ரு ஏரியாவான ஜஹரா, உம்முல் ஹெமான் போன்ற ஏரியாக்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ என்னடானா ஜெலிப் ஷோக் ஏரியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த முறை அரபிக்காரனுங்க இல்லைங்க, நம்ம ஆளுங்க, அதாவது ஏஷியா நாட்டை சேர்ந்தவர்கள் தான் தாறுமாறாக விட்டுருக்காங்க. அது இந்தியாவோ, ஸ்ரீலங்காவோ, பங்களாதேஷோ, பாகிஸ்தானோ நாட்டை சேர்ந்தவர்களா என்ற தகவலை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. லக்ஸரி கார்களை ரெண்டுக்கு எடுத்து ஹிந்தி பாட்டை போட்டு தாறுமாறாக காரை ஓட்டுறாங்க. இப்போ பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக காரை ஓட்டிய அனைத்து வெளிநாட்டவர்களையும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய லக்ஸரி கார்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்துள்ளது. சம்பாதிக்க வந்த இடத்துல ஒழுங்காக சம்பாதிச்சோமா, ஊருக்கு செட்டில் ஆகணுமா இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத வேலையை செய்தால் இதுதான் நிலைமை. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடங்க. விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சித்ரா என்ற பெண்மணி ஒரு வாரத்திற்கு முன்பு உயர்ந்த சமம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவங்களுடைய 2 பெண் பிள்ளைகள், கணவன் மற்றும் அவங்களுடைய பையன் 4 பேரும் கலெக்டர் ஆஃபீஸில் சித்ராவின் உடலை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புமாறும் நீதி வேண்டும் என்றும் மனு கொடுத்திருந்தாங்க. குவைத்தில் சமூக சேவகரான பணியாற்றி வரும் திரு அலிபாய் அவர்கள் மற்றும் நல்வுள்ளம் பட்டயத்துடன் தொடர் முயற்சியால் சித்ராவின் உடல் இன்று காலை குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வர உள்ளது. சித்ராவின் மரணத்திற்கு காரணம் முதலாளியின் கொடுமையால் ஏற்பட்டது இல்லை என்றும் அவரே தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீஸ் ரிப்போர்ட் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ சமூக சேவகர் அலிபாய் அவர்கள் பேசும் இந்த வீடியோவை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் சித்ரா ஆறுமுகம் இவங்க இறந்து போன தேதி 20/12/2025. இவங்க வேலை பார்த்த இடம் செபாநாசர். ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிக்டாக் உறவுகளே, நண்பர்களே, சகோதரர்களே, குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் பதிவு நாள் 29/12/2025. இன்றைய தினம் சித்ரா ஆறுமுகம், பிள்ளையார் கோவில் தெரு, பனியூர், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த பெண்மணி இறந்து போன தேதி 20/12/2025. இன்று 29/12/2025. இந்த பெண்மணி குவைத் ஏர்போர்ட் மூலியமாக, குவைத் ஏர்வேஸ் மூலியமாக தாயகம் செல்கிறது. 6:50க்கு பிளேட்டு. நாளைக்கு விடிய காலம்ல 2:15க்கு சென்னையில தர இறங்குது. அதுக்கு பிறகு இலவச ஆம்புலன்ஸ் மூலியமாக திருவண்ணாமலை அவங்க சொந்த இடத்துக்கு போய் சேரும் என்பதை தெரியப்படுத்துகிறேன். இந்த பெண்மணி இறந்துட்டாங்க. அதை நம்ம மீடியாலாம் தவறா போட்டாங்க. தயவு செய்து மீடியாக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்கன்னா அதை ஆராயிங்க. அது உண்மையிலேயே அவங்க கொய்த்தி துன்புறுத்தி இறந்து போனாங்களா இல்லையாங்கிறத இறங்கி போடுங்க. அதை ஆராய்ஞ்சிட்டு போடுங்க. இதே நேபாளை சேர்ந்த பெண்மணி ஒருத்தவங்க பர்ல இருந்து இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்து போனது உண்மைதான். ஆனா இது இடம் செபாநாசர்ல வேலை பார்த்தவங்க. இவங்க பழைய ஆளு. ஏற்கனவே இந்த வீட்டுல அவங்க வேலை பார்த்திருக்காங்க. திரும்பி ஊருக்கு போயிருக்காங்க. திரும்பி வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஊருக்கு போய் கத்தார் போயிருக்காங்க. கத்தார்ல வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீட்டுல பேசிட்டு இந்த வீட்டுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு 1 வருஷம் இந்த வீட்டுல இருந்து வேலை பார்த்திருக்காங்க. வீடு சூப்பரான வீடு. அவங்க பணம் கொடுத்ததுல தான் அனுப்பியிருக்கோம். அவங்க பாடி அனுப்பியிருக்கோம். இந்த இறப்புல மர்மமா இருக்கட்டு அவங்க குடும்பத்தார்கள் அங்க ஒரு திருவண்ணாமலை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இது தூதரகம் வந்துச்சு. நிறைய பேர் டிக்டாக்ல தூதரக மூலியமாக சரியில்லை அப்படின்லாம் தகவல் போடுறீங்க. இது முற்றிலும் தவறு. அது மாதிரி போடாதீங்க. டிக்டாக்ல போடுறீங்க. இந்த அம்மாவை அடிச்சு தொங்க விட்டாங்க, சுடுதண்ணியை ஊத்திட்டாங்க, கைகாலெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்த மாதிரி தகவலை சொல்றீங்க. தயவு செஞ்சு பொய்யான தகவலை எக்காரணத்தை கொண்டு பரப்பாதீங்க. 2வது, யூடியூப்ல பேசுற நீங்களும் அது மாதிரி தான் பேசுறீங்க. அது தவறு. இந்த அம்மா எப்படி இறந்து போனாங்க இந்த பாருங்க. இந்த அம்மாவுடைய ரிப்போர்ட் இது பிளாக் வெப்பன் சொல்லுவாங்க. இதை அதனுடைய ரிப்போர்ட்டை பார்த்துங்க. 1 இந்த ரிப்போர்ட்ல அப்படிங்கிற தகவல் பூர்த்தி அடிச்சு
இது வந்து போலீஸ் ரிப்போர்ட். இது பார்த்துங்க, போலீஸ் ரிப்போர்ட். இதுலயும் வந்திருக்கு. கொய்த்தியோ அவங்க ஸ்பான்சரோ சூப்பரானவங்க, அவங்க அடிச்சு கடிச்சு தொங்க உள்ள நல்ல ஃபேமிலி. அந்த ஃபேமிலி இது. இந்த பாருங்க, இவங்கள்ட்ட நகை காதில் உள்ளது, இது புல்டூத்து, இது எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அவங்களோட உறவுகளை ஒப்படைச்சிடுவேன். இது வந்து அரபி டெத் சர்டிஃபிகேட். எல்லா ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து ஊர்ல வந்து டிவியில பேப்பர்ல நிறைய வந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்க உறவுக்காரங்களை நேரடியாக அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எதுவும் காயம் இருக்கா, முகத்துல எதுவும் காயம் இருக்கா, உடம்புல எதுவும் காயம் இருக்கா, கை கால் எதுவும் உடஞ்சிருக்கா என்று அவங்க உறவுக்காரங்க வந்து நேரடியா வந்து பார்வையிட்டு எதுவுமே எந்த காயமே இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு அந்த வீடியோ போடுறேன். போட்டோ இதில் நினைச்சிருக்கேன். இதுல வந்து வெளிநாடு வாழ் தமிழர் நலசங்கம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் நெல்லை மறைக்காரங்க கூட வந்திருந்தாங்கள. அவங்க உறவுக்காரங்க வந்தாங்க. இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. பாடியெல்லாம் பார்த்தாங்க. பேக்கிங் பண்ணிட்டு இன்னைக்கு சீல் வச்சு தாயத்துக்கு போகுது. ஏன் இப்படி பொய்யான தகவலை நீங்க பரப்புறீங்க? தூதர சம்பந்தப்பட்டான பொய்யான தகவலை நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லாதீங்க. உண்மைக்கு புறணா பேசாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று மக்கள் பணியில் உங்கள் அலிபாய், கோய் தமிழ் மக்கள் சுயமிய நிர்வாகி அலிபாய். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் ஆர்டிகல் 20 நம்பர் விசாவான ஹாதிம் விசா தொழிலாளர்கள், ஆர்டிகல் 17 நம்பர் விசாவான கவர்மெண்ட் செக்டர் விசா தொழிலாளர்கள், ஆர்டிகல் 18 நம்பர் விசாவான பிரைவேட் செக்டர் விசா தொழிலாளர்கள் மற்றும் ஆர்டிகல் 22 டிபெண்டன்ட் விசாவான ஃபேமிலி விசாவில் உள்ளவர்கள் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்டர் விசாவில் உள்ளவர்கள் என அனைவருக்குமான புதிய சட்டம் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது ஹாதிம் விசா தொழிலாளர்கள் யாரெல்லாம் டிசம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு குவைத்திலிருந்து லீவுக்கு ஊருக்கு போனீங்களோ 4 மாதம் வரை தான் ஊரில் தங்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஊரில் தங்க வேண்டும் என்றால் உங்கள் பாபாவோ மாமாவோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். அதுபோல் ஆர்டிகல் 18 நம்பர் விசாவுக்கு எப்பவும் போல் 6 மாதம் தான், அதாவது 180 நாட்கள் வரை ஊரில் தங்க முடியும். சேம் ப்ராசஸ் தான் ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களுக்கும். இதுலேருந்து விதிவிலக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா சில்ட்ரன் ஆஃப் கொய்தி உமன் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்டர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்தில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, விசிட் விசா எடுப்பதற்கு 3 கேடியா அல்லது 10 கேடியான்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. டிசம்பர் 23ஆம் தேதிக்கு முன்னாடி வரை 3 கேடி தான் இருந்து, ஆனால் இப்போ ஒரு மாதம் விசிட் விசா எடுப்பதற்கு 10 கோய் தினார்னு த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் நிர்ணயித்துள்ளது. அது மட்டும் இல்லைங்க, விசா ரினியூவல் சார்ஜஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீஸும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 43 கோய் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 44 கோய் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 37 கோய் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 29 கோய் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 28 கோய் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 92 கோய் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 52 கோய் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்தோட தினார் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 291 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 568 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 869 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.